Hi friends, welcome to Define Index Market. இப்போ நாளைக்கு அதாவது டியூஸ்டே 7/4/2026 நிஃப்டி இண்டெக்ஸ் மார்க்கெட்டோட ப்ரிடிக்ஷனை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சார்ட் வந்து நிஃப்டி ஏப்ரல் ஃபியூச்சரோட 5 மினிட் சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போது லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து மண்டே அன்னைக்கு கீழே தான் போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மண்டேவும் டியூஸ்டேவும் கீழே போவாங்க மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுதான் கண்டினியூ ஆகியிருந்திருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் பக்கத்தில் தான் மார்க்கெட்டுக்கு ஆரம்பித்து அதிலே அப்படி கண்டினியூ பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டு. இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட்டு வெளில வந்துருச்சு. கீழே இறங்குற மாதிரி இறங்கிட்டு மார்க்கெட் வந்து மேலே பிடிச்சி மேலே போயிட்டாங்க. எனக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு $4,300 கிட்ட எனக்கு இன்றைக்கி மைனஸு இருந்தால் லாஸ்ட் வீக் வந்து எனக்கு நல்ல லாபம் கிடச்சிச்சு. அதில் இந்த வந்து ஒரு லாபம் வந்து லாபத்தில் நட்டம் அப்படின்ட்டு தான் இருக்கணும். ஏன்னா மறுபடியும் நான் சொல்லியிருந்தேன் சேல் பண்ணி தான் பை பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரூலை மாற்ற மாட்டேன். அதனால் சேல் பண்ணேன், பை பண்ணேன். ஆனால் கீழே வந்து இந்த ரெட் கலர் லைன் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு வரும்னு தான் இன்றைக்கி எதிர்பார்த்தேன். ஆனால் வரல, அப்படியே மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஆனால் மண்டே அன்னைக்கு இது தான் இந்த இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ரெண்டுமே நடக்கும். இருந்தாலும் நம்ம வந்து ஏன்னா மார்க்கெட் இந்த சைடு வந்துருந்தேன்னா எனக்கு ஃபுல்லாக லாபம் கிடச்சிருக்கும் நிறையா. ஆனால் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா வீக்லி கேண்டில் ஸ்டிக்கு ஓப்பனுக்கு மேலே தான் வைப்பேன் இந்த வாரம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மூலம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படின்னா இந்த வாரம் வீக்லி கேண்டில் ஸ்டிக் வந்து மேலே தான் இருக்க போகுது. ஓப்பனுக்கு மேலே க்ரீன் கேண்டில் ஸ்டிக்கில் ப்ளூவில் இருக்க போகிறாங்க. அதை அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கரெக்டாக எது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த மென்ஷன் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஸ்டிக், இந்த க்ரீன் கலர் லைனை வருது இப்போ உடைக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது மேலே போகிறேன், இந்த வாரம் மேலே போகிறேன் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அதுக்குண்டான சிம்டம்ஸ் தான் இது. ஆனால் நாளைக்கு மார்க்கெட் வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால நாளைக்கு மார்க்கெட்டு கீழ் நோக்கி இருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் நம்ம வந்து அந்த இதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நாளைக்கு ட்ரேட் பண்ணணும். ஆனால் நாளைக்கு வந்து இந்த லெவல் பாருங்கள், இவ்வளோ தூரம் மேலே ஏறினால கேப் டவுனில் தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு அதிகமாக ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. கேப் டவுன் ஜாஸ்தியாக இருக்கும் நாளைக்கு. அதே மாதிரி கீழே டவுனில் தான் முடிப்பாங்க மார்க்கெட்டு. முடிச்சுட்டு இந்த இப்படி வச்சுட்டாங்க அப்படின்னாலே அதுலேருந்து என்ன கன்ஃபார்ம் தெரியுதுனாக்கா புதன் வியாழன் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருது. ஏன்னா வீக்லி கேண்டில்ஸ்டிக்கு என்ன அது ஓப்பனுக்கு மேலே தான் முடிப்பேங்கிறது இந்த பாருங்க ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன்ல, இது மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அந்த இது எனக்கு சார்ட் மூலமாக கிடச்சிருக்கு. அதனால் நாளைக்கு வந்து சேலிங் சைடே இருந்துங்க, எக்காரணத்துட்டு பை சைடு போயிடாதீங்க. நாளைக்கு கேப் டவுனில் மார்க்கெட் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப் டவுனில் தான் மார்க்கெட் ஆரம்பிப்பாங்க. அது ஆரம்பித்து கீழே போவாங்க மார்க்கெட்டு. கீழே வந்து இந்த 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 க்ரீன் கலர் லைன்லாம் உடைச்சிருவாங்க. இந்த க்ரீன் கலர் லைனை உடைச்சி கீழே வருவாங்க. வந்துட்டு இந்த இடத்துலையே இந்த 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 வைலட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வைலட் ஒன்றுமில் லாஸ்ட் வீக்கோடைய லோ தான் இது. இதுவரையும் வந்துட்டு மார்க்கெட்டு மேலே வந்து ரீபவுண்ட் ஆகி மேலே போவாங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருது. இது மூலயமா நான் இதுக்காண்டி காத்திருப்பேன். நாளைக்கு வந்து பை பண்ணி சேல் பண்ண மாட்டேன். சேல் பண்ணி பை பண்ணுறதுக்காண்டி மார்க்கெட்டு, ஏன்னா திங்கக்கிழமை சொன்னது தான், போன வாரம் சொன்னது தான் இந்த சொல்கிறேன். நாளைக்கு நான் சேல் பண்ணி தான் பை பண்ணுறதுக்கான மார்க்கெட்டை வந்து நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா உள்ளே என்ட்ரு ஆவேனா. அப்படி பையிங் மோடு எனக்கு கிடச்சின்னா அது ஸ்விங் ட்ரேடிங்கில் எனக்கு கிடைக்கும். அது என்னங்கிறது நான் அடுத்த வீடியோவில் இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துலேருந்து நான் அதை வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் என்ன, நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடுனாக்கா வீக்லி சார்ட்டு அதை அந்த கேண்டில்ஸ்டிக்கை வச்சு செய்யணும். ஆனால் நாளைக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். செகண்ட் ஹாஃபில் வந்து மார்க்கெட் வந்து ஏன்னா புதன் வியாழன் மார்க்கெட்டு கண்டிப்பாக கன்ஃபார்மாக மேலே போயிடுவாங்க. ஏன்னா நாளைக்கு கீழே இறங்குவாங்க. புதனும் வியாழன் மார்க்கெட்டு நல்லா மேலே போவாங்க. ஏன்னா வீக்லி கேண்டில்ஸ்டிக்கு க்ரீனில் வைக்கிறதுக்காண்டி இப்போ அதை தான் இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி காமிச்சது நடந்திருக்குது.
நாளைக்கு மார்க்கெட் செவ்வாய்க்கிழமை கீழே இறக்கிட்டு கேப் டவுனில் இறக்கிட்டு அதுக்கப்புறமா கீழே இறக்கிட்டு செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு புல்லை வந்து இன்ஸ்டியூஷனர் நல்லா காட்டுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நல்ல சப்போர்ட் கிடைக்கும் எனக்கு. அந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் என்ட்ரு ஆவேன், கேரி பண்ணுவேன். புதன் வியாழனுக்கும் நான் வந்து கேரி பண்ணுவேன். கேரி பண்ணி வச்சோன்னா எனக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கரெக்டாக அது எந்த இடத்துலனாக்கா நல்ல எனக்கு அது என்னங்கிறது நான் நாளைக்கு சார்ட் முடிஞ்சோடனே சொல்கிறேன். மார்க்கெட்டிங் முடிஞ்சோடனே நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன். ஆனால் புதன் வியாழன் நல்ல மார்க்கெட் இருக்குது. இது மூலமாக எனக்கு இன்றைக்கி தெரிய வந்துச்சு. இந்த இது இந்த நிகழ்வு நடந்த மூலயமா எனக்கு நல்லா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு. அதில் நல்ல லாபம் பார்த்துருவேன். நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்காண்டி காத்திருக்கேன். நாளைக்கு மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு சேல் பண்ணி தான் பை பண்ணுவேன். ஆமாம், இன்றைக்கி வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ட்ரிகரு. நாளைக்கு நான் அதே மாதிரி தான் போன என்ன சொன்னோன்னா திங்கக்கிழமை சேல் பண்ணி பை பண்ணுவேன்னு ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு. நாளைக்கும் சேல் பண்ணி பை பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே எனக்கு ஒரு பையிங் என்ட்ரி கிடைக்கும். ஏன்னா புதனும் வியாழனும் மார்க்கெட்டு எல்லாம் மேலே வைக்க போகிறாங்கங்கிறது இந்த நிகழ்வு மூலமாக எனக்கு தெரியுது. அதனால் நான் மேலே நிற்பேன். மேலே போகிறதுக்காண்டி செகண்ட் ஹாஃபில் பையிங்காண்டி காத்திருப்பேன், ஃபஸ்ட் ஹாஃபில் சேலிங்காண்டி காத்திருப்பேன். ஏன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாப் லாஸ் டிகிரான மூலமாக எனக்கு 4 ரூபா நஷ்டங்கிறத நாளைக்கு அந்த இதில் நான் வந்து கவர் பண்ணிக்குவேன். ஏன்னா சேல் பண்ணி பை பண்ணுவேன் ஃபஸ்ட் ஹாஃபில். அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காண்டி காத்திருப்பேன். செகண்ட் ஹாஃபில் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்காண்டி பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட் கிடைச்சினாக்கா புதனும் வியாழனும் கேரி பண்ணுவேன் நான் மார்க்கெட்டை. எனக்கு அதில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அந்த ஏற்றம் வந்து நல்ல ஒரு எனக்கு எப்போ ஒரு 600லேருந்து 700 பாயிண்ட் இந்த க்ரீன்லேருந்து பார்த்துங்க. சரி, இந்த க்ரீன்லேருந்து மேலே வருவாங்க. எப்படியும் இங்கேருந்து என்ன 22,824 எப்படியும் 23,500 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 23,500 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு இதில் எப்படியும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் ஃப்யூச்சரில். நான் நாளைக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் சேல் பண்ணி பை பண்ணுவேன், செகண்ட் ஹாஃபில் பை பண்ணுறதுக்காண்டி காத்திருப்பேன் சப்போர்ட்டுக்கு. அதில் கிடச்சிச்சினாக்கா நான் வந்து அதை கேரி பண்ணுவேன் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஏன்னா இந்த ரவுண்ட் பண்ணி இந்த இடத்துல எனக்கு காமிச்சிருக்காங்க. அடுத்த வாரம் நான் மேலே போகிறேங்கிறத இந்த இடத்துல எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருக்காங்க. இதுதான் நான் பேக் டெஸ்ட்டில் நிறையா வாட்டி இது எனக்கு நடந்திருக்குது. எடுத்ததில் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. நாளைக்கு நான் இந்த 2 மார்க்கெட்டும் நாளைக்கு பண்ணுவேன். சேல் பண்ணி பை பண்ணுவேன். செகண்ட் ஹாஃபில் எனக்கு சப்போர்ட் கிடச்சிச்சின்னா பை பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் தயாராவேன். 2 நாள் கேரி பண்ணுவேன். புதனுக்கும் வியாழக்கிழமையும் கேர் பண்ணி நல்ல லாபத்தை பார்ப்பேங்கிறது மூலமாக தெரியுது. ஓகே நேர்களே, இது மூலமாக இந்த வீடியோ நான் இந்த சார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். முக்கியமான குறிப்பு, நான் செபியில் பதிவு பெற்ற பங்காலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி மட்டுமே. இதை ஏற்பதும் தவிர்ப்பதும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும்.